ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ராக்ஷம்து. நம்ம சேனலுக்காக லேப்டாப் வாங்கியிருந்தேன் பிப்ரவரி 9 என்ன லேப்டாப் வாங்கலாம், என்ன கான்ஃபிகரேஷனில் வாங்கலாம், எந்த ஷோரூமில் வாங்கலாம் அப்படின்னா நான் பல பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன். ஏன் நம்ம பிசி டாக்டர் நந்தா பற்றியும் நம்ம A2T சேனல்கிட்ட கான்டாக்ட் பண்ணி என்ன கான்ஃபிகரேஷன் லேப்டாப் வாங்கலாம்னு கேட்டேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் பிசி தான் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் என்னென்ன ப்ராசஸரில் என்ன கான்ஃபிகரேஷனில் போனால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணி விட்டாங்க. நானும் அதை நான் அனலைஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு லேப்டாப் வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். அப்படி வாங்கின லேப்டாப் தான் HP விக்டஸ். ஸோ அந்த லேப்டாப் வாங்குறதுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்ட்டை கேட்டேன். என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அந்த லேப்டாப் வாங்காதீங்க பிரதர், அதில் ஆன்போர்ட் சிப் செட் எல்லாமே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு CPU GPU எல்லாமே ஆன்போர்டாக இருக்கும், ரிமூவபுளாக இருக்காது, அதனால் அது போர்டு இஷ்யூ வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லட்சக்கணக்கான லேப்டாப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, நம்ம வாங்கின லேப்டாப் அப்படி ஆகப்போகுதுன்னு நினச்சிட்டு நானும் அதை பொருட்படுத்தாமல் லேப்டாப் வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு 10 நாள் 11ஆவது நாள்லேயே என்ன ஆகுதுன்னா, டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் ஆகிட்டு சோலி முடிச்சு டிஸ்பிளே ஃப்ளிக்கரிங் ஆகுது. அதை நான் கிளிப் போட்டு காட்டுறேன் பாருங்கள். என்னென்னா, இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி நம்ம கூகுள் குரோம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டாப் எட்ஜில் அப்படியே பக்குன்னு அடிக்குது. அது நானும் என்னடா சாஃப்ட்வேர் இஷ்யூவாக இருக்கும் அப்படின்ட்டு நானும் எல்லா டிரைவர் பேக்கும் அப்டேட் பண்ணி, டிரைவர் பேக் சொல்யூஷனும் ஒரு 32 GB சம்திங் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். அப்படியும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. என்னடா அது அப்படின்ட்டு ஒரு மடியும் அந்த முதல்ல லேப்டாப் வாங்காதுன்னு சொன்ன அந்த நபர்கிட்ட கேட்டேன். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல ப்ரோ, அது அப்படி தான் அப்படின்ட்டாப்ல. அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சுது வா. ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சமாக யோசிச்சிட்டே இருந்தேன் என்ன பண்ணலான்னு. ஒரு ஐடியா கொடுத்தாரு, நீங்கள் வாங்கி 15 நாளுக்குள்ளே தான் ஆகுது, நீங்கள் லேப்டாப் வேண்டான்னு சொல்லி ரிட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு வேறு லேப்டாப் வாங்கிக்கோங்க. நாங்கள் சரி ஓகே அப்படின்ட்டு நான் டார்லிங் ஷோரூமில் வாங்கியிருந்தேன், அங்கே போய் கேட்டேன். ஸோ அவங்களும் ஓகே நான் உங்களுக்கு மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. டைம் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் திருநெல்வேலியில் ஒரு HP சர்வீஸ் சென்டர் இருக்குது, ஷோரூம்லேருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் கால் புக் பண்ணாங்க. இந்த மாதிரி லேப்டாப் ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு. ஓகே, அவங்களும் அந்த காலை புக் பண்ணி என்னென்னு ஃபர்தராக மூவ் பண்ணாங்க. அப்போ நீங்கள் லேப்டாப்பை கொண்டு வாங்க ஜி, நான் உங்களுக்கு முடிச்சு தரேன் அப்படின்னு அங்கே இருக்க ஒரு நபர் சொன்னாங்க. சரி ஓகே, நான் லேப்டாப் கொண்டு போனேன். ஒரு 5 days அவங்க கையில் இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 1 week ஷோரூமில் இருந்தது. ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து என்னாச்சு அப்படின்னா, லேப்டாப் DOI ஃபார்ம் வாங்கிட்டோம் அப்படின்ட்டாங்க. DOA அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு பொருள் வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் அந்த லேப்டாப்போ டிவியோ சம்திங் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வாங்கி குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த லேப்டாப் ப்ராப்ளம் ஆகிட்டுன்னா நம்ம அந்த ப்ராடக்டை வேண்டான்னு சொல்லி எங்கேருந்து வாங்கினோமோ அங்கேயே கொடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் கேட்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நானும் பண்ணேன், எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதேமாதிரி டார்லிங் ஷோரூம் கொண்டு வந்து லேப்டாப்புக்கு DOI கொடுத்துட்டாங்க. இந்த லேப்டாப்பை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேறு லேப்டாப் கொடுங்கன்னு கேட்டேன். அங்கேயும் ஒரு தப்பாச்சு. என்ன அப்படின்னா, நான் விக்டஸ் வேண்டான்னு சொல்லி பெவிலியன் போகலான்னு நினச்சேன். ஸோ பெவிலியன் கிடைக்கல. சரி ஓகே அப்படின்னு HP விக்டஸ்லேயே டாப் வேரியண்ட் எடுத்துட்டேன். ஸோ நான் முதல்ல வாங்கின கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா, HP விக்டஸில் AMD Ryzen 5 5600H ப்ராசஸர், 8 GB RAM, 512 Samsung SSD, RTX 3050 4GB VRAM இருந்தது. அதே மாதிரி இப்போ வாங்கின மாடல் என்ன அப்படின்னா, அதே மாதிரி AMD Ryzen 7ல் 5800H ப்ராசஸர், 16 GB RAM, அதுமாதிரி 512 Samsung NVMe SSD, NVIDIAவோட RTX 3050 4GB கிராஃபிக்ஸ், IPS பேனல், 15.6 inch டிஸ்பிளே. ஸோ அதே என்ன பழைய லேப்டாப்போ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன விக்டஸ் வாங்கணும்னா அதே இதில் இது டாப் மாடலில் இந்த லேப்டாப் வாங்கிட்டேன். ஸோ இந்த லேப்டாப்பும் இங்கே இருக்குது. அதே மாதிரி தான் ப்ராசஸர் மட்டும் இதில் ஃபஸ்ட் வச்சு 5 series, இப்போ வந்து 7 series, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேம்னா, ரேமும் 8 GB எக்ஸ்டர்னலாக இருந்தது. ஸோ நீங்கள் திருநெல்வேலிக்குள்ளே இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, HP லேப்டாப்பில் வாங்குறீங்க, அதோட கம்ப்ளைண்ட் ஆகுது, வாங்கி ஒரு 15 நாள் 20 நாள் கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னா, ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்கிட வேண்டாம், லேப்டாப்பை ஈஸியாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குன்னா, நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன், அதாவது RRN ஹோட்டல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹோட்டலுக்கு அப்படியே பின்னாடியே போனால் பாபுஜி நகர்னு வரும். அதில் போய்கிட்டே இருந்தோம்னா பாலபாக்கியா நகருக்கு முன்னாடி அந்த பாபுஜி நகரில் HP சர்வீஸ் சென்டர் இருக்குது. அந்த சர்வீஸ் சென்டரோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கைப்ரோ. ஒரு அட்ரஸ் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு லேப்டாப் வாங்கி நம்ம ஒரு 15 daysக்குள்ளே ஒரு சர்வீஸ்னால் கண்டிப்பாக யாராலையும் ஏற்றுக்கிட முடியாது. அதே மாதிரி தான் நானும். அதனால் லேப்டாப் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டேன், அவங்களும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஒரு 1 month டைம் ஆச்சு, அதுக்குள்ளே ரீப்ளேஸ் பண்ணி நானும் வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம், நான் கேட்டது பெவிலியன். ஸோ டார்லிங் ஷோரூம் வந்து 135 ஷோரூம் சம்திங் வச்சுருக்காங்க. அந்த 135 ஷோரூம்லேயே பெவிலியன் இல்லை அப்படின்ட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
ஸோ மற்றபடி லேப்டாப் நமக்கு மாற்றி கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே திருநெல்வேலியில் இருக்க சர்வீஸ் சென்டரில் இருந்தவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதோட அட்ரஸ் நான் கொடுக்குறேன். இப்போ நான் புது லேப்டாப் வாங்கினேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோ கிளிப்பை போட்டு காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் 2 பேரும் தான் பிப்ரவரி 9 லேப்டாப் வாங்கினோம். லேப்டாப் வாங்கி 10 நாள்லேயே கம்ப்ளைண்ட் ஆகிட்டு, அதனால் ஹெச்பி சர்வீஸ் சென்டர் அலைஞ்சு டிஓஏ வாங்கி வேறு லேப்டாப்பும் வாங்கிட்டேன். அதோட மாடல் நம்பர். ஸோ இந்த லேப்டாப்பும் 15 நாள் ஹெச்பி சைட்லேருந்து வாரண்டி கொடுக்காங்க. இந்த லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ணுறது ஒரு வீடியோ தான் எடுப்பேன், ஏன்னா இது கம்ப்ளைண்ட் ஆகிட்டுனா மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கு. AMD Ryzen 7 5800H APU, 512 SSD, 16 GB RAM, 4 GB RTX கிராஃபிக்ஸ் கார்டோட லேப்டாப் எடுக்கேன். முதல்ல வாங்கின லேப்டாப் பார்த்திங்கன்னா நாசமாக போச்சு. அதை இப்போ மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பெவிலியன் போனால் பார்த்தா பெவிலியன் இல்லைன்ட்டாங்க. அதனால் இப்போ வெக்டர்ஸ்லேயே வேறு ஒரு மாடல் எடுத்திருக்கேன். இதை வாங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் சொல்லுதேன். ஸோ ஏற்கனவே ஹெச்பியில் வெக்டர்ஸ் மாடல் வாங்கினேன். அது வாங்கி ப்ராப்ளம் ஆகிட்டு, அதனால தான் ஷோரூமில் வச்சு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த லேப்டாப் வாங்கிட்டு வந்தாச்சு. இது Ryzen 7 5800H ப்ராசஸர் இருக்கக்கூடிய லேப்டாப். ஸோ ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே வாங்கின லேப்டாப் கம்ப்ளைண்ட் ஆகிட்டு, அதனால் அதை ஓப்பன் பண்ணும்போதே வீடியோ எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு தான். பார்த்திங்கன்னா சீல்டுன்னு எதுவும் கட் பண்ணலை, கீழேயும் கட் பண்ணல, எங்கேயும் கட் பண்ணல. இப்போ தான் கத்தி வச்சு கட் பண்ண போகிறேன். சரி, கட் பண்ணியாச்சு. சரி, கட் பண்ணியாச்சு. மேலே ஓப்பன் பண்ண வேண்டியது தான். மேலேயும் கட் பண்ண வேண்டியது தான். இந்த லேப்டாப் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு சார்ஜர் பாக்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லேப்டாப்பும் இந்த கோழி முட்டையெல்லாம் அதில் பார்த்திங்களா, முட்டை பாக்ஸ் அந்த மாதிரி ஒரு இடத்துல லேப்டாப்பை கொடுத்துருக்காங்க. இப்படி தான் ரெக்கார்டிங்கில் தானே இருக்குது. நம்பர் ஓடிட்டுருக்குங்களா? மைக்கும் ஆனில் இருக்குது. ஓகே, இந்த லேப்டாப்பை கொடுத்துட்டு ஓகே, இங்கே இந்த டேமேஜும் இல்லை. அப்படி ஆக்சுவலாக எப்படி காட்டணும், இந்த டேமேஜும் இல்லை. சைடில் முக்கு இல்லை, இந்த முக்கு, இந்த கார்னர் இங்கே எங்கேயுமே டேமேஜ் எதுவும் இல்லை. ஓப்பன் பண்ணுறேன். அந்த லேப்டாப்புக்கு இருந்தது போலவே ஒரு ப்ரொடக்ஷன் பேப்பர் கொடுத்துருக்காங்க, அதையும் ஓரமாக வச்சிடலாம். ஓகே, Ryzen 7 5 சீரீஸ் தான் போட்டிருக்கு. ஆமாம், Ryzen 7 5 சீரீஸ். அதே மாதிரி இங்கே ஸ்டிக்கர், கீபோர்டு, டிஸ்பிளே. எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினச்சி சாமியை வேண்டிக்கிட்டு இப்போ லேப்டாப்பை ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிட்டேன். பேக்லைட் ஆன் ஆகுது, டிஸ்பிளேவும் ஆன் ஆகுது, டெக்ஸ்ட் வருது. பழைய லேப்டாப்பில் என்ன ப்ராப்ளம் ஆச்சு, இந்த மாதிரிலாம் ஓப்பனாக சூப்பராக ஓப்பனாக பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. இந்த கார்னரு அப்புறம் இந்த மாதிரி டிஸ்பிளேலாம் ஃப்ளிக்கரிங் ஆச்சு. கூகுள் குரோம் யூஸ் பண்ணும்போது சரி, இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணாலே அந்த மாதிரி டிஸ்பிளே ஃப்ளிக்கரிங் ஆச்சு. ஸோ இன்றைக்கி தான் லேப்டாப் நம்ம ஆன் பண்ணுறோம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா மார்ச் 16 2024. இன்னையிலேருந்து நமக்கு 15 days டைம். லேப்டாப்பில் ஒரு இஷ்யூனா நம்ம அதை க்ளைம் பண்ணிக்கிறதுக்கு. இப்போதைக்கு இது பூட் பண்ணி எப்படி இருக்குன்றதை நம்ம ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டும் ஃபஸ்ட் லேப்டாப்பில் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். அதை போட்டு லாகின் பண்ண போகிறோம், க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது. அது மாதிரி ஷோரூம்லேயும் சொன்னாங்க, இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் லாகின் பண்ணும்போது மேஜரான லேப்டாப்ஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது, நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு ஃபிசிக்கல் டேமேஜ் லேப்டாப்பில் எதுவுமே இல்லை. சுற்றி பார்த்துட்டேன், எந்த இதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. அது அப்படியே ஆன் ஆயிடுச்சு. கொடுங்க.
நேம் ஆஃப் இதில் நம்ம நேம் யுவர் டிவைஸ்னு இருக்குது, நம்ம நேம் போட்டுக்கலாம் அதில். அன்லாக் யுவர் மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது தான் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ண சொல்லுது. நம்மகிட்ட இருக்குது ஓல்டு அக்கௌண்ட், அதை அப்படியே லாகின் பண்ணிவிடுவோம். இப்போ தான் கேட்குது, நான் அப்படியே சைன் பண்ணுறேன். இப்போ என்னோடய பாஸ்வேர்டை போட்டு லாகின் கொடுக்குறேன். ப்ளீஸ் வெயிட்னு போயிட்டுருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்னோடய ஓல்டு அக்கௌண்ட் வந்துருச்சு. என்னோடய ப்ரொஃபைலோட லாஸ்ட் பேக்கப் பிப்ரவரி 29, 2020 ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஓரளவு பேக்கப் எடுத்து வச்சேன். அந்த பேக்கப்லாம் வருமானு எனக்கு தெரியல, அந்த செட்டிங்ஸ் ஆப்ஸ் எல்லாம் பண்ணுவோம். என்ன நடக்கணும், ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அது க்ரியேட் ஆகிடுச்சு, அது லாகின் ஆகிடுச்சு. இப்போ க்ரியேட் பின் கேட்குது. நம்ம 4 டிஜிட் பின் க்ரியேட் பண்ணணும். இப்போ பின் என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, 4 டிஜிட் நம்பர் போட்டாச்சு. இப்போது ஓகே கொடுங்க. டவர் வேறு கிடைக்கலன்னு மாடி வந்து உட்காந்துருக்கேன். கொசு வேறு பயங்கரமாக கிடைக்கி. ஓகே, சூஸ் ப்ரைவசி செட்டிங்ஸ் பேசுன்னு கேட்குது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவோம். அட்வர்டைஸிங் ஐடி ஓகே, இதெல்லாம் ஆன்ல தான் இருக்கணும் இப்போதைக்கு. நமக்கு அக்செப்ட் கொடுங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து ஒரு ஃபோன் கால் வந்துட்டு, அதனால் வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ரிஜிஸ்டர் அண்ட் ப்ராடக்ட் இது என்னென்னா, இதான் நம்ம வாரண்ட்டி கிளைம் பண்ணுறது சம்திங் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ரிஜிஸ்டர் வித் ஹெச்பி ஆப்ஷனல் அண்ட் சூஸ் யுவர் கான்டாக்ட் அண்ட் சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸ். இஃப் யூ சூஸ் நாட் ப்ரொவைட் யுவர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் யூ வில் நாட் பி ரிஜிஸ்டர்டு. ஓகே, நம்மளும் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். இங்கே ஒரு டிக்கு, இங்கே ஒரு டிக்கு, இங்கே ஒரு டிக்கு. கஸ்டமர் சப்போர்ட் மொத்தத்தில் இதில் என்ன பார்த்தீங்கன்னா, வாரண்ட்டி இன்ஃபர்மேஷன் சப்போர்ட் பண்ணுற ஒரு மெசேஜ். இந்த மூணுத்தையும் நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டா தான் இந்த வாரண்ட்டி. அதுக்கப்புறம் ஹெச்பிக்குன்னு ஒரு ஆப் கொடுக்கும். அது மூலமாக நமக்கு டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டா, கீபோர்ட் கம்ப்ளைண்ட்டா, எதுனா இஷ்யூன்றதை அது மூலமாக கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் டிக் வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுக்குங்க. ஆல்மோஸ்ட் தேர். ஓகே, லேப்டாப் ஆன் ஆகிடுத்து. அதே மாதிரி தான் இருக்குது. சார்ஜு சுத்தமாக இல்லை, 38 பாயிண்ட் தான் இருக்குது. எதனால் சிங்கர்னைஸ் ஆகலை அப்படின்னா, ஒய்ஃபை டிஸ்கனெக்ட் ஆகிருந்தது. மறுபடியும் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி டைமை சரி பண்ணிட்டேன். இன்றைக்கி 16/3/24 டைம் பார்த்திங்கன்னா 9:56. இந்த டைமுக்கு தான் லேப்டாப் ஆன் பண்ணி அது பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணி மைக்ரோசாஃப்ட் அங்கிட்ட லாகின் பண்ணி எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுட்டு எடிட்டிங் ப்ராசஸ் பழையபடி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் சொல்கிறேன். ஸோ இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம்.